ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதியை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முடிந்த அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்மளுக்கு இப்போ நம்ம என்ன இது பண்ணியிருக்கிறோங்கிறத தான் நம்ம வந்து யோசித்து பார்க்கணுமே தவிர, அதை தவிர வேறு எந்த விஷயத்துக்கும் நம்ம வந்து ஒரு இது பண்ணக்கூடாது, யோசிக்காமல் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் அதையும் இதையும் போட்டு நம்ம குழப்பிடலாமல் எதா இருந்தாலும் நம்ம வந்து சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு சந்தோஷமான விஷயங்கள் எல்லாமே வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். அதனால் நான் எதையுமே வந்து இப்போதைக்கு சொல்ல இது இல்லை. எதுக்காக இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை வந்து கரெக்டான வேலை நம்ம சொன்னால் மட்டும்தான் நம்மளுக்கு இதுங்கிறது இருக்கும். அப்படி இல்லாதப்போ நம்ம இதுக்கும் போட்டு நம்ம குழப்பிக்கிட்டு எதையும் போட்டு நம்ம இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. அப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த நேரத்துக்கு இது வந்து நம்மளுக்கு சரியான ஒரு இது பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா இதுக்கும் நம்ம போட்டு குழப்பிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. பார்ப்போம், எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு கரெக்டான வேலை வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கிடைக்கிறது மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால இதுக்காக நம்ம சொல்லி இது பண்ண வேண்டியதில்லை. எதாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எதை பண்ண முடியுதோ அதை வந்து நம்ம முயற்சி பண்ணி பண்ணோன்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்காக வந்து நம்ம இவங்களையும் அவங்களையும் போட்டு நம்ம குழப்பிட்டு எதுக்கும் வந்து ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இது பண்ணாமல் அதையும் இதையும் சேர்த்து நம்ம வந்து எடுத்துக்கிறத விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு எது தேவையோ அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கைங்கிறது ரொம்ப சந்தோஷமானதாக போகும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு மனசார ஒரு நினைக்கிறக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது. இதுக்காக இருந்தாலும் எதுக்காக இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் யோசித்து அதை நம்ம இது பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை நடத்திட்டு போனோம்னாலே நம்மளுக்கு இப்போ இருக்கிற ஒரு நிலைமையை வந்து மாற்றிக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு யோசனைங்கிறது. அதையும் இதையும் நம்மளால் எதுக்காக இருந்தாலும் வந்து ஒரு கவலைப்பட்டுட்டு இருக்கிறத விட்டுட்டு கவலைகளை விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில் வந்து எதாக இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம இது பண்ணோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட ஒரு யோசனைங்கிறது ஓடிட்டு இருந்துச்சு. அதனால் வந்து நம்ம ஓரளவு எதுக்கும் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்மளுக்கு இது பண்ணிக்கிட்டு கவலைப்படாமல் நம்மளுக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் மனசை வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. சரி, பார்த்துக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு என்ன நடக்குதோ அதை வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இதுக்காகவும் எதையுமே வந்து நம்மளால் வந்து ஒரு மனசை வந்து நம்ம கவலைகளை வந்து நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். அப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து கவலைப்படுறதுனால ஒன்றுமே ஆகிட போகிறதில்ல, எதுவுமே வந்து நம்மளுக்கு மாற போகிறதில்ல. எதாக இருந்தாலும் நம்மளுக்கு என்ன நடக்கணுன்றப்போ அது நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வாழ்க்கையில் போனோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. அதனால் அதையும் இதையும் போட்டு நம்மளால் வந்து இது பண்ணிக்க தேவையில்ல. பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய முடியுதோ அதை வந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்காக வந்து யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. குறை சொல்கிறதுனால என்ன ஆகிட போகுது? அதையும் சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் மனசை வந்து மாறுதலாக வச்சுக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி, பார்த்துக்கலாம், எதுக்காக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த நேரத்தில் அது வந்து சரியான ஒரு இதை வந்து நம்மளுக்கு தேடுறதுக்கான பக்குவங்கிறது நமக்கு வேணும்ல. அப்படி இருக்கிறப்போ அதை தான் நம்ம வந்து வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம கொடுத்துட்டு வாழ்க்கையில் இது பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, பார்த்துக்கலாம், எதுக்கு எடுத்தாலும் நம்ம வந்து குறைகளை கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து